தாவேகா தலைவர் விஜய பனையூர் பண்ணையாரு அப்படின்னு எல்லாருமே விமர்சிச்சாங்க. ஏன் நானுமே விமர்சிச்சேன். ஆனா அவர் செஞ்ச இந்த ஒரு விஷயம் அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பனையூருக்கு வந்திருந்தாங்க. அவர் அதை மீட் பண்ணாரு. பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் கரூருக்கு நேரா வந்திருந்தா கூட அவருக்கு இவ்வளவு செலவு ஆயிருக்காது. ஆனா எங்க எல்லா குடும்பங்களையும் அவர் வர வச்சிருக்காரு. எல்லார்கிட்டையும் தனித்தனியா சந்திச்சு பேசினாரு. எங்க கிட்ட பேசின முதல் வார்த்தையே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி எங்க காலில் விழுந்தாரு. உடனே எங்களை பார்த்த உடனே என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை இங்கே வர வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு அழுதுட்டார். அவரை பார்த்து நாங்கள் எங்கள் பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு. விஜய ஒரு பெரிய ஹீரோவா பார்த்துருக்கோம், ஒரு பெரிய தலைவராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்க காலில் வந்து விழுந்தது எங்க மனசை ரொம்ப இலக வச்சிருச்சு. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார். உடனே என்னை காலில் விழுந்துட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. அவரு முடிவெட்டாம ரொம்ப சோர்வான ஒரு முகத்தோட இருந்தாரு. அவரு வாய் வார்த்தைக்காக குடும்பத்துல ஒருத்தன் சொல்ல, உண்மையிலே அவர் வீட்டுல ஒரு இழப்பு நேர்ந்த மாதிரி தான் அவரை நாங்க அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் பனையூருக்கு போனவங்க சொன்னாங்க. போதா குறைக்கு அவர் எங்களுக்கு நிதியுதவி கொடுத்தாரு. அதையும் தாண்டி மாசம் 5000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. என் பையனுக்கு அவன் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்திருக்காரு. எந்த ஒரு உதவினாலும் தயங்காம எனக்கு கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் உங்க கூட பயணிப்பேன் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காரு. எங்க எல்லாருக்குமே எங்களுக்காக இவ்வளவு செய்யற இவரு தான் இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னா அது எங்களால ஏத்துக்கவே முடியாது. தாவேகா மாநாட்டுக்கு போனது எங்களோட தப்பு தான், எங்களோட பாதுகாப்பை நாங்க தான் உறுதி செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்களே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பா அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. எல்லா தலைவர்களுமே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாங்க. ஆனா எந்த தலைவனும் செய்ய தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த விஜய் செஞ்சிருக்காரு. இதுதான் இவர் அரசியலை உயர்த்தும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. இவர் அரசியலை வெற்றி பெறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருக்க போகுது. இந்த பனையூர் மீட்டிங்க முடிச்சதுமே தமிழகத்துல இப்ப பேசும் பொருளா இருக்கக்கூடிய நெல் கொள்முதலை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு. தன்னோட அரசியல் வாழ்க்கைய அவர் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுக்கு இது ஒரு புள்ளையார் சொல்லியா தான் தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே பாக்குறாங்க. விஜய் மேல இருந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தாவேகாவோட அடுத்த மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.